ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம ஐக்யூ சீசன் 4 தமிழ் டப்பிங் வந்து நேற்றுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 3 சீசனுமே வந்து நம்ம கிரன்ச்சி ரோல் தான் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் சீசன் 4 எப்போ பண்ண போகிறோம், இல்லை இதுமேல் வருமா வராதா, எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. சீசன் 3யோட நிப்பாட்டி வச்சுட்டாங்க. ஸோ நிறைய தமிழ் டப்பிங்கில் அனிமே பார்க்கக்கூடிய ஃபேன்ஸுக்கு வந்து எப்போண்டா வந்து ஐக்யூ சீசன் 4 ரிலீஸ் ஆகும்னு ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஐக்யூ ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமே ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். அண்ட் அதனால நிறைய ஃபேன்ஸ் வந்து கேட்சப் பண்ணிட்டே இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா நேற்றுக்கு வந்து ஐக்யூ சீசன் 4ல் இருக்க எல்லா எபிசோடுமே தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்ன ப்ரோ நீ சொல்கிற, கிரன்ச்சி ரோல் பண்ணலாங்கிற அப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டாங்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்ணியிருக்காங்க. பட் கிரன்ச்சி ரோல் பண்ணலை, ஜியோ ஹாட் ஸ்டார் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். பட் என்ன ஒரு சிக்கல் இருக்குது அதில் அப்படின்னா, ஜியோ ஹாட் ஸ்டார் வந்து டோட்டலி வேற வாய்ஸ் டப்பிங் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கேரக்டருக்கு கொடுத்துருந்த வாய்ஸுமே எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க. அதாவது நம்ம கிரன்ச்சி ரோலில் இந்த 3 சீசன் பார்த்துருப்போம்ல, இத்தனை வருஷமா வந்து 3 சீசன் பார்த்துருப்போம். அந்த 3 சீசன்ல கொடுத்துருக்க அந்த வாய்ஸ் எதையுமே வந்து ஜியோ ஹாட் ஸ்டார் வந்து கொடுக்கல. டோட்டலாக வேற புது வாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்களா? எனக்கு அது பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு தான் அப்படி இருக்கா, இல்லை எல்லாருக்குமே அப்படி இருக்கான்னு தெரியல. என்னோட ஒப்பீனியனை தான் நான் சொல்கிறேன். நான் வந்து பார்த்தேன்ப்பா, சும்மா வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு என் ஃப்ரெண்டு சொன்னோன்னா போய் நான் ஜியோ ஹாட் ஸ்டாரில் போய் பார்த்தேன். பார்க்கும்போது ஓகே, டப்பிங் நல்லா இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் என்னமோ வந்து கிரன்ச்சி ரோலில் இருந்த அந்த தமிழ் டப்பிங் குவாலிட்டி வந்து நம்ம ஜியோ ஹாட் ஸ்டாரில் இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. நீங்கள் வேணா போய் செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதாவது என்னன்னா, நான் இது வரைக்கும் இந்த 3 சீசன் வந்து வேற ஒருத்தங்களோட வாய்ஸ்ல பார்த்துருப்பேன். அது என் மைண்டில் ஸ்டோர் ஆயிருக்கும். திடீர்னு புதுசாக ஒரு வாய்ஸ் பார்க்கும்போது அது கேவலமாக இருக்கிற மாதிரி கூட இருந்திருக்கலாம். உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு வேணா வந்து தமிழ் டப்பிங் ஜியோ ஹாட் ஸ்டார்ல பண்ணதையும் நம்ம கிரன்ச்சி ரோல்ல பண்ணதையும் வந்து ஒரு கம்பேரிசன் மாதிரி இதுக்கு அடுத்து போட்டு விட்றேன். அதை பார்த்துட்டு நீங்க எப்படி இருக்குன்றத டிசைட் பண்ணுங்க. ஏய் நீங்களா? அது வந்து இவங்க வேற யாரும் இல்ல, என்னோட மிடில் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான். உண்மையை சொல்லணும்னா இது என்னோட 2வது பிரேக்ஃபாஸ்ட். லஞ்சும் ஸ்நாக்ஸும் தனியா இருக்கு. சரி, ஓகே. இப்போ வந்து நான் ரெண்டுத்தையும் பார்த்தாச்சு. எனக்கு பிடிச்சிருந்தது வந்து கிரன்ச்சி ரோல் தான் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இப்போ வந்து என்னன்னா, ஜியோ ஹாட் ஸ்டார் திடீர்னு எதுக்கு வந்து தமிழ் டப் பண்ணா அப்படின்றது தெரியல. நிறைய அனிமே வந்து தமிழ் டப்பிங் வச்சிருக்காங்க. பட் வந்து ஓனா டப் பண்ணதான்னு கேட்டா எனக்கு டவுட்டா தான் இருக்கு. நம்ம அமேசான் பிரைம் பண்றாங்க, அனிமே டைம்ஸ் பண்றாங்க, கிரன்ச்சி ரோல் பண்றாங்க, கார்ட்டூன் நெட்வொர்க் பண்றான், சோனி ஐ பண்றான். பட் ஜியோ ஹாட் ஸ்டார் இதுல வந்து புதுசா வந்து மூக்க நுழைக்கிற மாதிரி எனக்கு இருக்கு. பட் இது தப்பு கிடையாது. பட் நான் சொல்றேன், எனக்கு வந்து ஐக்யூ தான் எனக்கு தெரிஞ்சு வந்து அவன் ஓனா டப் பண்ணதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்னா, ஐக்யூ சீசன் 1, 2, 3, 4 4மே வந்து நம்ம ஜியோ ஹாட் ஸ்டார்ல வந்து தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. பட் என்ன அப்படின்னா, டோட்டலி வேற வாய்ஸ் வேற ஒரு ஃபீல்ல இருக்கும். கிரன்ச்சி ரோல் பண்ணது வந்து வேற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கெல்லாம் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, ஜியோ ஹாட் ஸ்டார் வந்து சீசன் 4 மட்டும் தான் தமிழ் டப் பண்ணியிருக்கான்ற மாதிரி. இல்லை அப்படிலாம் பண்ணல. அவன் வந்து 4 சீசனுமே தமிழ் டப் பண்ணியிருக்கான். அவன் ஓனா பண்ணி அவன் ஓனா வாய்ஸ் வச்சு பண்ணியிருக்கான். கிரன்ச்சி ரோல் நம்ம பார்த்தது வந்து கிரன்ச்சி ரோல் தான். முக்காவாசி பேர் தமிழ் டப்பிங்ல ஹைக்யூ பார்த்தது வந்து கிரன்ச்சி ரோல் பண்ண டப்பிங் தான். அதனால தான் நான் வந்து இந்த சின்ன சிக்கல் இருக்கு அப்படின்றத சொன்னேன். அண்ட் அப்போ பார்க்கவே முடியாதா ப்ரோ, சீசன் 4 வந்து கேவலமா இருக்குன்னு சொல்றியே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை அந்த அளவுக்கு கேவலமா இல்லை. எனக்கு ஒரு மாதிரி மூஞ்சல் அடிச்ச மாதிரி இருக்கு. 1-2 கேரக்டருக்கு வந்து செட் ஆகாத வாய்ஸை கொடுத்துருக்காங்க. பட் வந்து என்னன்னா, டீசெண்டாக நல்லா தான் பண்ணியிருக்காங்க. கிரன்ச்சி ரோல் அளவுக்கு இல்லைனாலும் ரொம்ப கேவலமாலாம் பண்ணலை, நல்லாவே பண்ணியிருக்காங்க. நான் வந்து பார்த்தேன், அந்த சீசன் 4ல ஒரு 4-5 எபிசோடு பார்த்துருப்பேன். நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு 2 எபிசோடு மிஞ்சி போனால் ஒரு 3 எபிசோடு வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் புது வாய்ஸில் வந்து கேட்குறதுக்கு. பட் அப்புறம் நம்ம அப்படியே பார்க்க நமக்கே வந்து செட் ஆயிரும் அதுக்குள்ளே. அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இனிமே தான் ப்ரோ நான் ஐக்யூ பார்க்கவே போகிறேன் அப்படின்னா ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து கிரன்ச்சி ரோல் டப்பிங் பக்கமே போகாமல் நேராக ஜியோ ஹாட் ஸ்டாருக்குள்ளேயே வந்துருங்க. ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, கிரன்ச்சி ரோல் வந்து இதுக்கப்புறம் சீசன் 4 டப் பண்ணுவானா மாட்டானானே தெரியல. ஏன்னா ஜியோ ஹாட் ஸ்டார் தமிழ் டப் பண்ணி விட்டுட்டானா, இனிமே இவன் டப் பண்ணி விட்டாலும் விடலனாலும் இவனுக்கு வந்து லாஸ் தான் ஆகும். மேபி லாஸ் ஆகாமையும் இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, அந்த ரைட்ஸ் வந்து ஜியோ ஹாட் ஸ்டாரும் வச்சிருக்கான். அப்போ எதுக்கு தேவையில்லாம பண்ணிட்டு அப்படின்ற ஒரு முடிவு கூட எடுக்கலாம். அதனால நீங்க வந்து புதுசா ஆரம்பிக்கிற ஒரு ஆளா இருந்தால் நீங்க வந்து ஸ்டார்டிங் டு இந்த சீசன் 4 வரைக்குமே ஜியோ ஹாட் ஸ்டார்லயே பார்த்துக்கோங்க. அண்ட் தமிழ் டப்பிங்ல பார்த்துட்டு இருந்த, அதாவது இந்த கிரன்ச்சி ரோல் டப்பிங்ல 3 சீசன் பார்த்துட்டு இருந்தவங்க எப்படி இருந்தாலும் சீசன் 4 பார்த்து தான் ஆகணும். கிரன்ச்சி ரோல் வந்து சீசன் 4 தமிழ் டப் பண்ணி விடுற மாதிரி அவனுக்கு ஐடியாவே இல்லை. இப்போதைக்கு இல்லை, மேபி இல்லாமையும் போகலாம். பட் ஜியோ ஹாட் ஸ்டார் நம்மளுக்கு அஃபிஷியலாக டப் பண்ணி விட்டுட்டான். அதை நீங்கள் பார்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமே, அதை பார்க்காம இருக்க முடியாது. அடுத்து என்ன நடக்கும்ன்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ஸோ என்னன்னா, ஜியோ ஹாட் ஸ்டாரில் நீங்கள் பாருங்கள். நான் என்ன சொல்ல வந்தேன்னா,
ஜியோ ஹாட்ஸ்டாரையும் கிரன்ச்சிரோலையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து ஏதோ ஜியோ ஹாட்ஸ்டார் ஏதோ குவாலிட்டி கம்மியாகிற மாதிரி இருக்குன்றதான் நான் சொன்னேன். கேவலமா இல்ல. அந்த வாய்ஸ் ஏதோ குவாலிட்டி கம்மியான மாரி எனக்கு இருக்கு. பட் அது எந்த பிரச்சனையுமே கிடையாது. என்னன்னா, நீங்க ஒரு 2 எபிசோடு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாரி இருக்கும். ஏன்னா, நம்ம அந்த ஹீரோ ஹினாட்டா வாய்ஸ்லாம் நமக்கு வந்து பழகியிருக்கும். அது ஒரு 2 எபிசோடு பார்த்தீங்கன்னா, அப்படியே செட் ஆயிரும். நீங்க அப்படியே கன்டின்யூ பண்ணி ஜியோ ஹாட்ஸ்டார்லயே சீசன் 4 பார்த்து முடிச்சிடலாம். நான் என்னோட ஒப்பீனியன தான் சொன்னேன். யாரும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து என்ன அடிக்க ஆரம்பிச்சிராதீங்க. ஸோ வந்து அண்ட் இன்னொன்னு முக்கியமா நான் சொல்லணும்னு நெனச்சது என்னன்னா, எல்லாருமே வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் நம்ம வந்து ஃப்ரீ நம்ம எல்லாருக்குமே. ஜியோ சிம்ல நம்ம ரீசார்ஜ் பண்ணாலே நமக்கு வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் ஃப்ரீயா இருக்கும். ஸோ நம்ம அதிலேயே அஃபிஷியலா போய் பார்த்துக்கலாம். டெலிகிராம்ல டவுன்லோட் பண்ணணும், லிங்க் தேடணும் அப்படின்லாம் எந்த ஒரு அவசியமுமே இல்ல. அண்ட் எல்லா சீசனுமே அவைலபிளா இருக்கு. ஏன்னா ஐக்யூ 2, 3 வாட்டி பார்க்குறதுல கூட தப்பே கிடையாது. நானே இந்த சீசன் 4 தமிழ் டப் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே தான், ஓகே ஐக்யூ ஒண்ணு இருக்குல்ல, அத இன்னொரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கேன். ஏன்னா வந்து அது ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த அனிமே. அதனால நான் ஏற்கனவே ஒரு 2 வாட்டி பார்த்துட்டேன். இப்போ ஒரு வாட்டி ரீவாட்ச் போடலான்னு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இப்போ வந்து என்னன்னா, ஓவராலா வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரும் தமிழ் டப்பிங் பண்ண ஆரம்பிச்சுட்டான். நமக்கு நெறைய அனிமேஸ் வந்து தமிழ் டப்பிங் லிஸ்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் நான் எந்த மாரி வீடியோ போடலான்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் எந்தெந்த அனிமே வந்து தமிழ் டப்பிங்ல பார்க்கலாமா, வேண்டாமான்ற மாரி ஒரு வீடியோ போடவா, லிஸ்ட் வீடியோ போடவான்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஓவராலா ஹைக்யூ சீசன் 4 தமிழ் டப் எப்படி இருக்குன்னா, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. 10க்கு 8 குடுக்கலாம். கிரன்ச்சி ரோலுக்கு 9 குடுக்கலாம். ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இத ஒரு இன்ஃபர்மேஷனா குடுக்கணும்னு நெனச்சேன். அதனால தான் இந்த வீடியோவ நான் மேக் பண்ணியிருந்தேன். சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அன்டில் தி நெக்ஸ்ட் வீடியோ. குட் பை.